அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவில்பட்டி அருகே பட்டியலின மாணவர் மீதான தாக்குதல் தொடர்பாக தற்போது கல்லூரி மாணவர்கள் 5 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள லட்சுமரம் கிராமத்தைச் சேர்ந்த காளிராஜனுடைய மகன் ஹரிபிரசாத். இவர் கழுகுமலையில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு காமர்ஸ் பிரிவில் படித்து வராங்க. இந்த நிலையில் நேற்று அதே பள்ளியில அறிவியல் பிரிவில் 11ஆம் அறிவியல் பிரிவில் படிக்கக்கூடிய 2 மாணவர்கள் சண்டை போடுறாங்க. அது சண்டை போடுறத ஹரிபிரசாத் தட்டி கேட்டிருக்காரு. 2 பேரும் ஏன் சண்டை போடுறீங்க, அமைதியை போங்க, பள்ளி முன்னாடி சண்டை போடாதீங்கன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில அதுல ஒரு மாணவர் ராஜகுரு, இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று பள்ளி முடிந்த பிறகு நேற்று இரவு ஹரிபிரசாத் வீட்டுக்கு சென்று அவருடன் ஒரு 10 வீட்டுக்கு சென்று அழைத்து கொண்டு சென்று ஹரிபிரசாத் வீட்டில் தாக்கியிருக்காரு. இந்த தாக்குதல் நடத்துல அவருக்கு ஹரிபிரசாத் கை, முகம் உள்ளிட்ட பகுதியில் காயம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல அவருடைய செல்போனையும் அடிச்சு நோக்கியிருக்காங்க. இதுல காயமடைந்த மாணவர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து கழுகுமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். ஹரிபிரசாத் சார்பில் தன்னை ஜாதி ரீதியா திட்டி தன்னை தாக்கி புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகார் அடிப்படையில் விசாரணை நடத்திருந்தாங்க. இந்த விசாரணை தற்போது 2 பள்ளி மாணவர்கள், 2 கல்லூரி மாணவர்கள் உட்பட ஒரு 5 பேரிடம் போலீசார் விசாரணை வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே 4 பள்ளி சம்பவம் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த நிலையில் தற்போது இங்கே கழுகுமலை சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன்.